பகிர்வில் வெளிப்படும் ஒன்றிப்பு. காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் பெற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2:45. ஆரம்பகால திருச்சபையின் முக்கியமான வாழ்க்கை முறையின் அடையாளம் பகிர்தல். உடைமைகள் அனைத்தையும் ஒன்றாக வைத்திருந்தனர். அத்தோடு அவர்களும் ஒன்றாக இருந்தனர். பொருளுடையோர் தங்கள் உடைமைகளை விற்றபின் பகிர்ந்தளித்தனர். இது திருச்சபையின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. காரணம், சொத்துக்களை விட இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தினர். பகிர்தல் என்பது பொருள் சார்ந்த விஷயமே இல்லை, அது மனம் சார்ந்த விஷயமே. ஆதி திருச்சபையின் இறைமக்களின் ஒரே மனம், ஒரே உடல், ஒரே உயிர் என்ற ஒன்றிப்பு தான் பகிர்வை விதைக்க ஆரம்பித்தது. இயற்கையில் இந்த பகிர்வு இயல்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போப் பிரான்சிஸ் குறிப்பிடும்போது, ஆறு தன் நீரை குடிப்பதில்லை, மரம் தன் பழத்தை உண்பதில்லை, சூரியன் தனக்காக உதயமாவதில்லை, மறைவதில்லை, மலர்கள் தனக்காக மணப்பதில்லை, மற்றவர்களுக்காக வாழ்வது இயற்கையின் விதி. எல்லாரும் தமக்குள்ளதை பகிர்ந்து கொள்ளவே பிறந்திருக்கின்றோம் என்கின்றார். கடவுள் மானுட மக்களுக்காக எல்லா வளங்களையும் உலகத்தில் வழங்கியுள்ளார். ஆனால் ஒரு கூட்ட மக்களால் அது பகிரப்படாமல் பதுக்கப்படுகிறது என்பதை புரிய வேண்டும். யோவான் 6:1-15 மறையுரை கேட்ட சிறுவன் பகிர்ந்தான், நிறைவு ஏற்பட்டது. பகிர்தலின் வழியாகத்தான் பொது உடைமை சமுதாயம் அமைய முடியும். இந்தியாவில் மகத்தான பணிகளை செய்த அன்னை தெரசாவை சந்திப்பதற்காக போப் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள். அன்னை தெரசாவின் பணிகளை வியந்து பாராட்டிவிட்டு விடைபெறும்போது கரத்தில் ஒரு சாவியை போப் அவர்கள் கொடுத்தார். அன்னை தெரசா என்ன என்று கேட்டபோது, உங்கள் சேவையை பாராட்டி விலை உயர்ந்த காரை உங்களுக்கு பரிசளித்திருக்கின்றேன் என்றாராம். அன்னை தெரசா உடனடியாக அந்த காரத்தை ஏலத்தில் விட்டு அதில் கிடைத்த பணத்தை மக்கள் பணிகளுக்கு பகிர்ந்தளித்தார். அன்பர்களே, பகிர்வில் ஒன்றிப்பை வெளிக்காட்டுவோம், இறை ஆசி பெறுவோம். ஜெபம். இறைவா, இல்லாமையில் இயலாமையில் இருப்போர் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எங்களால் இயன்றதை பகிர்வில் வெளிப்படுத்த நல்ல மனம் தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.